Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. பொதுவாக எல்லாருமே ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே நடக்கிற நல்லது கெட்டது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோட பாசிட்டிவ் சைடை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க செய்கிற சின்ன சின்ன தவறுகளை மன்னித்து மறந்துடுவாங்க. இது நார்மல் ஹெல்த்தி மென்டாலிட்டி இருக்கிறவங்களோட லாஜிக். ஆனால் நச்சுகளோட லாஜிக் ஆப்போசிட்டாக தான் வேலை செய்யும். இது டோட்டலி ரொம்ப இல்லாஜிக்கலாகவும் வேலை செய்யும். நச்சுகள் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஹைப்பர் விஜிலண்ட்டாக இருப்பாங்க. நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட சின்ன சின்ன அசைவுகள், முகபாவனைகள், வார்த்தைகள், நீங்கள் அவங்கள பார்க்குற பார்வை எல்லாத்தையும் ஒரு பூத கண்ணாடி வச்சு உத்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறீங்களான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆச்சுன்னா அந்த விஷயம் அவங்க மனசில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சு போகும். இதில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இந்த நச்சுகளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதையுமே பாசிட்டிவாக பார்க்கவே தெரியாது. பாசிட்டிவாக நடக்கிற விஷயங்கள் கூட நெகட்டிவாக கன்வெர்ட் ஆகி தான் அவங்க மூளையில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். எல்லாத்தையும் அவங்க பார்க்குற விதமே ரொம்ப குதர்க்கமாக இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாத்தையும் என்பிடி அப்படிங்கிற அந்த லென்ஸ் வழியாக பார்க்குறாங்க. ஸோ அவங்கள சுற்றி நடக்கிற எல்லாத்தையுமே அவங்க நெகட்டிவாக தான் பெர்சீவ் பண்ணுவாங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸை நம்மளோட பிரெயின் எப்படி பேலன்ஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சைக்கலாஜிக்கல் ரிசர்ச்சும் நடத்தியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஹெல்த்தி மென்டாலிட்டி இருக்கிறவங்க 4:1 ரேஷியோவில் பேலன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு 4 பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துட்டால் போதும். அப்படி நடக்கிற பட்சத்தில் அந்த ஒரு நெகட்டிவான இன்சிடெண்ட்னால நடக்கிற அந்த இம்பேக்ட் வந்துட்டு பேலன்ஸ் ஆகிடும், குறைஞ்சி போகும். அதாவது ஒரு நாளைக்கு ஒருத்தர் 4 நல்ல விஷயம் பண்ணுறாங்க, ஒரு தவறான விஷயம் பண்ணுறாங்கங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிடும். டெய்லியுமே எண்ட் ஆஃப் த டே இந்த ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப சப்கான்ஷியஸாக நம்ம பிரெயினில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி போகிற ரிலேஷன்ஷிப் நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே ஒருத்தங்க நிறைய கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நாளைக்கு ஒரு நல்லது கூட பண்ணவே மாட்டேங்கிறாங்க, வாரத்துக்கு ஒரு முறை நல்லது பண்ணுறாங்க, இல்லைனா மாதத்துக்கு ஒரு முறை நல்லது பண்ணுறாங்கங்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் கன்ஃபியூஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற அந்த நெகட்டிவிட்டியோட எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் இம்பேக்டை பிரெயினால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் திணறிக்கிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் இது கூடிக்கிட்டே போகும்போது அதால் நடக்கிற சைக்கலாஜிக்கல் கான்சிக்வன்சஸ் என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது இதே லாஜிக்கை ஒரு நார்சிசிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது அவங்க வந்துட்டு 400:1 அப்படிங்கிற ரேஷியோவில் பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க 400 நல்ல காரியங்கள் பண்ணணும். ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா, நீங்கள் செய்கிறது எல்லாத்தையுமே அவங்க தப்பாக தான் பார்ப்பாங்க. அவங்க கண்ணுக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் தெரியும். அவங்க மைண்ட் செட் அப்படி தான் வேலை செய்யும். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க கண்ணுக்கு அது தப்பாக தான் தெரியும். அதனால் இந்த 400:1 அப்படிங்கிற ரேஷியோவை உங்களால் கடைசி வரைக்கும் ரீச் பண்ணவே முடியாது. நச்சுகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்கன்னு நினைப்பாங்க. நீங்கள் அவங்கள புல் டவுன் பண்ணுறதுக்காக ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் எது பண்ணாலும் அதுக்கு அவங்க அஃபண்ட் ஆவாங்க. பேசினா சண்டைக்கு போகிறீங்க, கேள்வி கேட்டால் எதிர்த்து பேசுகிறீங்க, அவங்கள சும்மா பார்த்தா கூட முறைக்கிறீங்க, பார்க்கவே இல்லைன்னா அவங்கள அலட்சியப்படுத்துகிறீங்க, நீங்கள் அமைதியாக இருந்தால் கோபமாக இருக்கீங்க, சிரித்தா அவங்கள பார்த்து கேலி பண்ணுறீங்க, அழுதா மேனிப்புலேட் பண்ணுறீங்க, சாப்பிட சொன்னால் அதிகாரம் பண்ணுறீங்க, சாப்பிட சொல்லலைன்னா அக்கறை இல்லாமல் இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஆக மொத்தம் நீங்கள் எது பண்ணாலும், என்ன சொன்னாலும், எப்படி பார்த்தாலும் அதை அவங்க நெகட்டிவாக தான் புரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஒரு நெகட்டிவான ஆள். உங்களை மாதிரி ஒரு நெகட்டிவான ஆள்கிட்ட அவங்களால எப்படி நல்ல விதமாக நடந்துக்க முடியாது இல்லையா? ஸோ உங்களோட இந்த நெகட்டிவ் பிஹேவியரை பிரதிபலிக்கிற விதமாக அவங்களும் உங்ககிட்ட நெகட்டிவாக பிஹேவ் பண்ணுவாங்க. உண்மையாக சொல்லணுன்னா அவங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்க தெரியும்.
ஸோ அவங்க நெகட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களுக்கு அவங்க நெகட்டிவ் பெயிண்ட் அடிப்பாங்க. அவ்வளோதான். நீங்கள் நெகட்டிவாக இருக்கீங்கங்கிறதுனால தான் அவங்களும் நெகட்டிவாக இருக்காங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி முடிச்சுடுவாங்க. இதனால தான் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் பாசிட்டிவிட்டிக்கு இடமே இருக்காது. நீங்கள் காட்டுற இமோஷன்ஸ் எல்லாமே அவங்க கண்ணுக்கு நெகட்டிவாக மட்டும்தான் தெரியும். அதனால் அவங்க உங்ககிட்ட டாக்ஸிக்காக மட்டும்தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த என்விரான்மெண்ட் டாக்ஸிக்காக மட்டும்தான் இருக்கும். ஆப்வியஸ்லி நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அன்பை விதைச்சாலும் வெறுப்பை மட்டும்தான் அறுவடை பண்ண முடியும். பட் ஒய்? எதனால் நச்சுகள் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? ஏன்னா நச்சுகள் நச்சாக இருக்கணும்னா இது இப்படி தான் நடக்கணும். இது இப்படி நடந்தால் தான் நச்சுகளோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்போட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை திருத்தி எழுதவோ மாற்றி எழுதவோ யாராலையும் முடியாது. ஏன் நச்சுகளே நினச்சாலும் அது முடியாது. ஏன்னா அவங்களோட நியூரான் சிஸ்டம் அப்படி தான் டெவலப் ஆகியிருக்கு. உங்களோட இமோஷன்ஸை அவங்க உணரக்கூடிய விதமே வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்க டென்ஷன் ஆவாங்க. எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக அவங்க ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டில் இருக்காங்கன்னு நீங்கள் குத்தி காட்டுறதா நினச்சிப்பாங்க. உங்கள் சுப்பீரியாரிட்டியை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு அறிவே கிடையாது, எதையும் தனியாக சமாளிக்க முடியாது அவங்களால. அவங்களுக்கு எதுவுமே தெரியலை, அவங்க முட்டாள். நீங்கள் அவங்கள விட புத்திசாலி, நீங்கள் இல்லாமல் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் அவங்களுக்கு தேவைப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண பார்க்குறதா அவங்க நினச்சிப்பாங்க. இதெல்லாம் ஒரு வகையில் உண்மை தான். பட் ஸ்டில் நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப நல்ல மனசோட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் ட்ரை பண்ணினாலும் அதை அவங்க இன்சல்ட்டிங்காக தான் பார்ப்பாங்க. நீ எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறேன்னா நீ ரொம்ப தெளிவாக இருக்க, நான் முட்டாள், அப்படி தானே அப்படின்னு அவங்க மைண்ட் வாய்ஸில் நினச்சிப்பாங்க. இப்போது இந்த கான்செப்ட் படி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அவங்க உங்களுக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணியும் நீங்கள் அவங்களுக்கு நல்லது தான் பண்ண பார்க்குறீங்க. அந்தளவுக்கு நீங்கள் நல்லவங்களாக இருக்கீங்கங்கிறதுனால அவங்க உங்களை வெறுக்கலை. நீங்கள் பண்ணுற நல்லதையே அவங்க தப்பாக தான் பார்க்குறாங்க, தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் அவங்க உங்களை வெறுக்கிறாங்க. அவங்க கெட்டவங்களாக இருந்தால் தான் அவங்களால பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்படின்னா நீங்கள் கெட்டவங்களாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால உங்ககிட்ட கெட்டவங்களாக இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் ப்ரோக்ராமிங்கோடு தான் அவங்களோட நியூரான் சிஸ்டம் டெவலப் ஆகுது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்களுக்கு தோணலாம் நீங்கள் நல்லவங்க தான் அப்படிங்கிறது. பட் ஸ்டில் அந்த டிஸார்டர் அதை இம்மீடியட்டாக மறக்கடிச்சிடும். அவங்களோட டிஸார்டர் எல்லாத்தையும் ரீரைட் பண்ணும். ஏன்னா முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு இருக்கேன், அவங்க எங்கே உனக்கு நல்லது யோசிக்கிறாங்க, நல்லது பண்ணுறாங்க, நல்லா உத்து கவனி, அவங்க உன்னை ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதனால தான் உன்னை இந்த மாதிரியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் நீ ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு அவங்களோட டிஸார்டர் அவங்கள மறுபடியும் அந்த டெல்யூஷனுக்குள்ளே கொண்டு நிற்க வச்சிடும். அஃப்கோர்ஸ் இதே பேட்டர்ன் உங்ககிட்டயும் இருக்குது இல்லையா? நச்சுகள் கெட்டவங்க, அவங்க உங்களுக்கு கெட்டது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்கள் மூளையில் தோணும், ஒரு ஸ்பார்க் உருவாகும். பட் ஸ்டில் சேச்சே அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க கெட்டவங்களாக இருந்தால் ஏன் இந்த நல்லதெல்லாம் பண்ண போகிறாங்க, இவ்வளோ நல்லதும் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு உங்களை நீங்களே ஏமாற்றிப்பீங்க இல்லையா? அவங்க கெட்டவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணின அந்த ரியாலிட்டியை நீங்கள் இம்மீடியட்டாக ஒதுக்கி வச்சுடுவீங்க. ஸோ உங்களால் எப்படி அவங்க கெட்டவங்க அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் நிம்மதியாக இருக்க முடியாதோ, அதே மாதிரி தான் நீங்கள் நல்லவங்கங்கிற அந்த ரியாலிட்டியை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் அவங்களாலையும் நிம்மதியாக இருக்க முடியாது. நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா அவங்கள நீங்கள் நல்லவங்களாக மட்டும்தான் பார்த்தாகணும். அவங்க நிம்மதியாக இருக்கணும்னா அவங்க உங்களை கெட்டவங்களாக மட்டும்தான் பார்த்தாகணும். எப்படி சிக்கியிருக்கோம் இதுங்கக்கிட்டேன்னு தோணுதில்ல? எஸ், சேம் ஃபீலிங். பட் என்ன பண்ணுறது, நார்சிசிஸ்டோட டெல்யூஷன்ஸ் எல்லாமே செல்ஃப் சென்ட்ரிக்காக தான் இருக்கும். அவங்கள மையமாக வச்சு தான் அவங்க யோசிப்பாங்க, எல்லாத்தையும் அவங்கள மையமாக வச்சு தான் அவங்க கற்பனையும் பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அவங்க உங்களை புகழ்ந்தும் பேசுவாங்க இல்லையா?
அட் டைம்ஸ் ரொம்ப ரேராக அவங்க உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துப்பாங்க, உங்களை பற்றியே கூட நல்ல விதமாக பேசுவாங்க. ஆனால் அதையும் அவங்க செல்ஃப் சென்ட்ரிக்காக யோசித்து தான் பண்ணுவாங்க. உங்களை புகழும்போது உண்மையிலேயே அவங்க உங்களை புகழலை, தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறாங்க. அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் தகுதியாக இருக்கிற நீங்கள் அவங்க கூட இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை விட அவங்க பெட்டராக இருக்காங்க, அதனால தான் நீங்கள் அவங்க கூட இருக்கீங்க. உங்கள் தகுதிக்கு ஒத்து வராத ஒரு ஆள் கூட நீங்கள் எப்படி இருப்பீங்க? இருக்க மாட்டீங்கல்ல. அவங்க தி பெஸ்ட்டுங்கிறதுனால தான் நீங்கள் அவங்க கூட இருக்கீங்க. இந்த குட் ஃபீல் அவங்களுக்கு வேணுங்கிற காரணத்துக்காக தான் அவங்க உங்களை புகழ்வாங்க. ஆக மொத்தம் அவங்க உங்களை வெறுத்து ஒதுக்கிறது அவங்களோட சேஃப்டிக்காக, அவங்க உங்களை புகழ்கிறது அவங்களோட வேலிடேஷனுக்காக. மற்றபடி உங்களுக்குன்னு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த அடையாளமும் கிடையாது. நீங்கள் அவங்களுக்கு யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்கள் இடத்துல நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. நீங்கள் இருந்தாலும் சரி, வேறு யார் இருந்தாலும் சரி, கூட யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு இந்த நச்சுகள் தன்னோட செல்ஃப் சென்ட்ரிக் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெறுப்பு மூட்டையை கைமாற்றி விடுறதுக்கு அவங்க கூட அவங்களுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அதே சமயம் அவங்கள பற்றி அவங்களே ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணிக்கிறதுக்காகவும் கூட ஒரு ஆள் இருக்கணும். அவங்க கூட யாருமே ரிலேஷன்ஷிப் வச்சுக்கவே தயாராக இல்லை, அவங்க கூட யாருமே வாழ தயாராக இல்லை, அவங்க கூட ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கிறதுக்கு யாருமே விருப்பப்படலைன்னு ஆயிடுச்சுன்னா அப்போது அவங்க யாருங்கிற ரியாலிட்டி அவங்களுக்கு ப்ரூவ் ஆகிடும் இல்லையா? ஆனால் இவங்க அந்தளவுக்கெல்லாம் மோசமானவங்க கிடையாது, இவங்க கூடயும் ஆட்கள் வாழறாங்க, வாழ முடியும் அப்படிங்கிற அந்த வேலிடேஷனை தான் ரிலேஷன்ஷிப்ஸ் மூலமாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இவங்களும் ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங் தான் அப்படிங்கிற அந்த வேலிடேஷனை கொடுக்கறதுக்காக அவங்க கூட ஒருத்தர் இருக்கணும். அது நீங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஓகே, யாராவது ஒருத்தர் இருக்கணும், அவ்வளோதான். அவங்களோட இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க உருவாக்குறது ரிலேஷன்ஷிப்பே கிடையாது இல்லையா? ஒரு சிச்சுவேஷன்ஷிப்பை உருவாக்குறாங்க. அவங்கள தன்னைத்தானே வேலிடேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷனை அவங்க உருவாக்கிக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு தற்காலிகமான ரெப்ரசன்டேட்டிவ். அவங்களோட வேலிடேஷனுக்காக அவங்க சார்பாக நீங்கள் அவங்க நினச்சபடியெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக அந்த சிச்சுவேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த இடம் எப்பயுமே காலியாக இருக்காது. அந்த இடத்துல இப்போதைக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் போனால் இன்னொருத்தர் வருவாங்க, இம்மீடியட்டாக ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. பட் அந்த இடத்துக்கு வேற ஒரு ஆள் வந்துட்டாங்கங்கிறதுனால உங்களை அவங்க ஃப்ரீயாக விட்டுடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்களையும் அவங்க ஹோல்டில் எப்பயுமே வச்சுருப்பாங்க. உங்களோட இடத்துல அவங்க வேற ஒருத்தங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுறதுனால மட்டுமே அந்த வேற ஒருத்தர் உங்களை விட ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு உங்களுக்கு செகண்ட் தாட்ஸ், டவுட்ஸ் எதுவுமே வேண்டாம். நச்சுகளோட லைஃப்பில் வர்ற எல்லாருக்குமே, அதாவது நச்சுகளோட அந்த சிச்சுவேஷன்ஷிப்குள்ளே வர்ற எல்லாருக்குமே இதே நிலமை தான். இங்கே ரியல் பிரச்சனை அவங்க லைஃப்குள்ளே யார் வர்றாங்க போகிறாங்கங்கிறது கிடையாது. சிகப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்த்தா எல்லாருமே சிகப்பாக தான் தெரிவாங்கங்கிற மாதிரி இவங்க லைஃப்பில் யார் வந்தாலும் அவங்க எல்லாரையுமே இவங்க அந்த டெல்யூஷன் அப்படிங்கிற அந்த லென்ஸ் வழியாக தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க கண்ணு முன்னாடி யாரை கொண்டு போய் நிறுத்தினாலும் அவங்கள இவங்க பார்க்குற விதம் நெகட்டிவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்கள் இடத்துல அவங்க வேற ஒருத்தங்களை வச்சுட்டதுனால உங்களை விட அவங்க பெட்டர் போல இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் அவங்களுக்கும். நச்சுகளோட ரிலேஷன்ஷிப்பில் யார் இருந்தாலும் சரி, அவங்கள தாழ்த்தும் போது இந்த நச்சுகள் தன்னைத்தானே உயர்வாக நினச்சிப்பாங்க. அதுவே அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள அவங்க புகழும் போதும் இவங்க தன்னைத்தானே உயர்வாக நினச்சிப்பாங்க. ஸோ தான் கூட இருக்கிறவங்கள தாழ்த்துறது மூலமாக இவங்க ஒரு உயர்வான நிலையில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறது. அதே சமயம் தான் கூட இருக்கிறவங்கள உயர்த்துறது மூலமாக இவங்களும் தனக்குத்தானே ஒரு உயர்வான இடத்த கொடுத்துக்கிறது. இப்படி தான் இவங்க தன்னை மையமாக வச்சு யோசிப்பாங்க. இவங்களுக்கு எந்த சமயம் எப்படியெல்லாம் மூடு போகுதோ, எந்த சமயம் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனை ரீஃப்ரேம் பண்ணுவாங்க.
சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நச்சுகள் அந்த என்விரான்மெண்ட்டையும் சரி, கூட இருக்கிறவங்களையும் சரி ரீஃப்ரேம் பண்ணிடுவாங்க. டோட்டலி எல்லாத்தையும் ரீஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ரீஃப்ரேம் பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணுறது மூலமாக இந்த நச்சுகள் குற்ற உணர்ச்சியிலிருந்தும் பழியிலிருந்தும் தப்பிச்சிடுவாங்க. ஆனாலும் நடந்த மோசமான விஷயங்களுக்கு யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? ஸோ அந்த பொறுப்பை உங்கள் தலையில் சுமத்திடுவாங்க. நீங்கள் ரொம்ப கெட்டவங்க, உங்களுக்கு பொறுப்புணர்ச்சியே கிடையாது, உங்களுக்கு எதையும் கவனமாக செய்ய தெரியலை அப்படின்னு சொல்லி எல்லா பழியையும் உங்கள் மேலே சுமத்திடுவாங்க. உங்களை ஒரு ஈவில் மான்ஸ்டராக சித்தரிக்கும் போது உங்களை அப்யூஸ் பண்ணுறது தப்பே இல்லைங்கிற ஒரு வேலிடேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த வேலிடேஷனை யூஸ் பண்ணி எந்த தயக்கமும் குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் உங்களை அவங்களால அப்யூஸ் பண்ண முடியும், டார்ச்சர் பண்ண முடியும், உங்களை எந்த அளவுக்கும் அழிக்க முடியும், இம்மீடியட்டாக உங்களை ரீப்ளேஸும் பண்ண முடியும். உங்களை ட்ரமடைஸ் பண்ணுறது மூலமாக அவங்களோட ட்ராமாவை உங்கள் மேலே கடத்த முடியும். இதையெல்லாம் எந்த விதமான தயக்கமும் குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவங்க பண்ணணும்னா நீங்கள் ஒரு ஈவில் மான்ஸ்டர் அப்படின்னு அவங்க நம்பணும். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அவங்களா இருக்க முடியும். ஸோ அவங்களோட டிஸார்டர் டெல்யூஷனுங்கிற அந்த லென்ஸ் வழியாக அவங்க கண்ணுக்கு உங்களை கெட்டவங்களாக காட்டும். நீங்கள் கெட்டவங்க, ஸோ உங்களை தாராளமாக அப்யூஸ் பண்ணலாம்னு அவங்கள அந்த டிஸார்டர் கன்வின்ஸ் பண்ணும். அவங்களும் அப்யூசராக மாறுவாங்க. அவங்க அப்யூசராக மாறும்போது அவங்கள அப்யூஸ் பண்ணவங்களோட இடத்த அவங்க அடையிறாங்க. ஒரு அப்யூசிவான பேரண்ட் கிட்ட விக்டிமாக இருந்தவங்க உங்களை விக்டிமைஸ் பண்ணுறது மூலமாக அவங்க அந்த அப்யூசிவ் பேரண்ட்டோட இடத்துக்கு வருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் சுப்பீரியர் பொசிஷன். ஸோ அந்த சுப்பீரியர் பொசிஷனில் இருந்துக்கிட்டு சைல்ட்ஹுட்டில் அவங்க அனுபவித்த அந்த ட்ராமா, பெயின் எல்லாத்தையும் அவங்க உங்ககிட்ட கைமாற்றி விடுவாங்க. நீங்கள் அவங்களோட நான் அப்யூசிவ் பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா அவங்களோட சிப்ளிங்காக இருக்கலாம், இல்லைனா அவங்களோட லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லைனா அவங்களோட குழந்தையாக இருக்கலாம். நீங்கள் இவங்களோட க்ளோஸ் அண்ட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பட்சத்தில் அவங்க அந்த டாக்ஸிக் டாக்டிக்ஸை எல்லாம் யூஸ் பண்ணி உங்களை ட்ரமடைஸ் பண்ணுவாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா அவங்களோட எக்ஸ்ட்ரீம் டாக்ஸிக்கான அந்த பக்கத்தை உங்ககிட்ட காட்டும்போது தான் அவங்க டாக்ஸிக் நேச்சரோட தீவிரத்தை அவங்களே கூட உணர்வாங்க. ஏன்னா அவங்களோட அந்த டாக்ஸிக் குப்பையை கொண்டு போய் எல்லார்ட்டையும் கொட்டிட முடியாது இல்லையா? ஸோ அவங்க உங்ககிட்ட அதை காட்டும்போது தான் அவங்க எந்த அளவுக்கு கொடூரமானவங்கங்கிற உண்மையை அவங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த உண்மையை அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாலையும் சகிச்சுக்க முடியாது, இந்த நச்சுகளாலேயே கூட அதை சகிச்சுக்க முடியாது. நச்சுகளுக்கே கூட இந்த ரியாலிட்டி ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கும். ஆனால் அகெயின் இவங்க எல்லாத்தையும் செல்ஃப் சென்ட்ரிக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க. மற்றபடி இவங்களுக்கு அந்த இன்ட்ரோஸ்பெக்டிவ் கெப்பாசிட்டி இருக்காது. அதாவது உள்ளுணர்தல், உள்ளார்ந்து இவங்க யாருங்கிறத அனலைஸ் பண்ணி அதை திருத்திக்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டியெல்லாம் இவங்களுக்கு கிடையாதுங்கிறதுனால அகெயின் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அந்த டாக்ஸிக் பர்சனாலிட்டியை உங்கள் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தான் டாக்ஸிக்காக இருக்கீங்க, நீங்கள் தான் நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் அவங்கள கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ண தப்புனால ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பும். ஆனால் நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது அந்த பிரச்சனையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை உங்களோட அந்த ரியாக்ஷன்லேருந்து பிடிச்சிப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணினீங்க இல்லையா, அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். உங்களோட ஈவில் நேச்சர்னால தான் நீங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்களும் உங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க. நீங்கள் தான் அவங்கள ட்ரிகர் பண்ணுறீங்க. உங்களால் தான் அவங்க அப்படியெல்லாம் பேடாக பிஹேவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ நல்லவங்களை நீங்கள் தான் இப்படியெல்லாம் கெட்டவங்களாக மாற்றுறீங்க. இப்படி தான் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இந்த ப்ரொஜெக்ஷன் ப்ராசஸும் நடக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணாலும் மறுபடியும் நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பு காட்டுவீங்க. அவங்க செஞ்ச தவறுகளை மன்னித்து ஏற்றுப்பீங்க. அவங்க நல்லா இருக்கணுங்கிற அக்கறையோடு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. ஆனால் இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு மேனிப்புலேஷனாக தெரியும்.
நச்சுகளோட மனசில் நினச்ச காரியங்களை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்காகவும் அவங்கள தோற்கடிக்கிறதுக்காகவும் நீங்கள் இப்படியெல்லாம் நயவஞ்சகமாக பேசி அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு நினச்சிப்பாங்க. உனக்கு எவ்வளோ கேவலமான புத்தி இருந்தால் நீ இந்த மாதிரி நடித்து என்னை ஏமாத்துவ? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்ன நான் நினச்ச காரியங்களை செய்ய விடாமல் தடுக்க பார்ப்ப? உனக்கு இதெல்லாம் பத்தாது, உன்னை மேலும் மேலும் இன்னும் எவ்வளோ அப்யூஸ் பண்ணாலும் தப்பே கிடையாதுன்னு நினச்சிப்பாங்க. அதனால தான் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லது பண்ணுறீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக அவங்க உங்களை அப்யூஸ் பண்ணுவாங்க. செஷன் டைமில் ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். இந்த நச்சுகளுக்கு அவங்க யாருங்கிற அவேர்னஸே இல்லைங்கும்போது நம்ம யாருங்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. உண்மை என்னென்னா, நச்சுகளுக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருக்குது. அவங்க யாருங்கிற உண்மை அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அவேர்னஸ் இருக்கிறதுனால தான் அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஆளுக்கு ஏற்ற மாதிரியும் பல வகையாக வேஷம் போடுறாங்க. சூழலுக்கு ஏற்ற மாதிரி பிளெண்ட் ஆகிற ஒரு பச்சோந்தியாக இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் எல்லாம் இல்லைன்னா அவங்க எல்லார்கிட்டையும் அவங்களோட அந்த ஒரிஜினாலிட்டியை காட்டிடுவாங்க இல்லையா? பட் அவங்க அப்படி காட்டுறது இல்லையே, இடத்துக்கு ஏற்ற மாதிரி குணத்தை மாற்றுறாங்க. ஸோ அவங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருக்குது. பட் ஸ்டில் அந்த அவேர்னஸை சுய பரிசோதனை பண்ணி திருத்திக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஈவில் நேச்சரை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த அவேர்னஸை கூட அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. உங்கள் பக்கம் அதை திசை திருப்பி விடுவாங்க. உங்களை இன்ச் பை இன்ச்சாக அனலைஸ் பண்ணி உங்கள் வீக்னஸை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பேட்டர்னை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுவாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ரீஃப்ரேம் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் மாற்றி மாற்றி ரீஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அவங்க யார், அவங்க என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த ஃபுல் அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்களால அவங்களோட என்விரான்மெண்ட்டை அதுக்கேற்ற மாதிரி டக்கு டக்குன்னு ரீஃப்ரேம் பண்ண முடியுது. செல்ஃப் அவேர்னஸை கூட அவங்க செல்ஃப் சென்ட்ரிக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்கிறதுனால தான் உங்களோட வழிகளை எல்லாம் அடைச்சி விட்டுட்டு வேறு வழியே இல்லாத ஒரு லிமிட்டட் என்விரான்மெண்ட்டில் உங்களை ஒடுக்கி வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. வம்படியாக உங்களை சண்டைக்கு இழுப்பாங்க. உங்கள் கோபத்தை தூண்டி விடுவாங்க. உங்களை ஒரு மான்ஸ்டராக மாற்றுறதுக்காக அவங்களோட சக்திக்கு உட்பட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் மான்ஸ்டராக மாறுற வரைக்கும் அவங்களோட முயற்சியை அவங்க கைவிடவே மாட்டாங்க. நீங்கள் மான்ஸ்டராக மாறின பிறகு அவங்க ஜெயிச்சிடுவாங்க. நீங்கள் கெட்டவங்கன்னு அவங்க நினச்சது உண்மைன்னு ப்ரூவ் ஆகிடும். அதை நீங்களே ப்ரூவ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேலே போய் உங்களை மொத்தமாக அழிக்கிறதுல தப்பே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கும் அவங்க வந்துடுவாங்க. உங்களை அழிக்காமல் விட்டால் அவங்களுக்கு ஆபத்து, அப்படி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ உங்களை தடம் தெரியாமல் அழிக்கிற ப்ராசஸில் இறங்கிடுவாங்க. ஒருவேளை அவங்க எதிர்பார்த்தபடி நீங்கள் ஒரு மான்ஸ்டராக மாறாமல் அமைதியாக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்தால் அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப ஸ்பெஷல், அதனால தான் நீங்கள் அவங்க கூட வாழுறீங்கன்னு நீங்களே ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போவும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. நச்சுகளோட லைஃப்பில் எது நடந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக அதை திருத்தி எழுதிப்பாங்க. எது நடந்தாலும் அதை அவங்களோட வெற்றியாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ நச்சுகள் தோற்று போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க ரியாலிட்டியை உணர்ந்து திருந்துறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. இன்னொன்னும் தெரிஞ்சுக்கோங்க, நச்சுகள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ஒரு எம்பேத்தாக இருக்கலாம், ஒரு சூப்பர் எம்பேத்தாக இருக்கலாம், சிக்மா எம்பேத்தாக இருக்கலாம், இல்லை நான் எம்பேத்தாக இருக்கலாம், நார்மல் கேட்டகரியாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், நிறைய படிச்சிருக்கலாம், கம்மியாக படிச்சிருக்கலாம், நல்லவங்களாக இருக்கலாம், கெட்டவங்களாக இருக்கலாம், இன்னொரு நார்சிசிஸ்டாவும் இருக்கலாம். இது எதுவுமே மேட்டரே கிடையாது. நச்சுகள் கிட்ட சிக்கிறவங்க எப்படி இருந்தாலும், யாராக இருந்தாலும், அவங்க என்னவா இருந்தாலும் எல்லாருமே அவங்களோட ஆட்டத்தில் ஒரு பான், அவ்வளோதான். அந்த பானை கேமில் எங்கே எப்போ எப்படியெல்லாம் நகர்த்தி வச்சு விளையாடணுமோ அப்படியெல்லாம் விளையாடுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க உங்களை மட்டும் அந்த ஒரு ஈவில் மான்ஸ்டர் மாதிரி பார்க்கறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள தவிர இந்த ஹியூமன் ஸ்பீஷீஸில் இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க தான். நீங்கள் அந்த ஹியூமன் ஸ்பீஷீஸை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க.
ஸோ அவங்க ஹியூமன் ஸ்பீஷீஸ் மேலே இருக்கிற அந்த வெறுப்பை உங்கள் மேலே காட்டுறாங்க. நான் என்ன பண்ணேன்னு அவங்களுக்கு என் மேலே இவ்வளோ வெறுப்பு, நான் என்ன பண்ணால் அவங்களுக்கு என் மேலே இருக்கிற வெறுப்பு போகும், நான் என்ன பண்ணால் அவங்க என்னை ஹர்ட் பண்ணுறதை நிறுத்துவாங்க, என்னை அவ்வளோ வெறுக்கிறவங்க எதுக்கு என்னை விட்டுட்டு போகவும் மாட்டேங்கிறாங்க, எதுக்காக கூடவே இருக்காங்க, என்ன தான் வேணும் அவங்களுக்கு அப்படிங்கிற உங்களோட அத்தனை கேள்விகளுக்கும் இந்த வீடியோ மூலமாக பதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க யோசிக்கிற நச்சுகள்கிட்ட இருந்து உங்கள் லைஃப்பை எப்படி சேஃப்டி பண்ணிக்கிறதுன்னு மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். உங்களோட இஷ்யூஸ்க்காக என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.